இன்றைக்கி கோங்குரா தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கட்டு புளிச்சக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஸ்லோவில் இருக்கட்டும். மிளகு நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் ஆனதும் அந்த பிளேட்லேயே மாற்றிடுங்க. இப்போ காஞ்ச மிளகா ஒரு 5 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் ஆனதும் அந்த பிளேட்டுக்கே மாற்றிடுங்க. இப்போது தனியா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டுக்கே மாற்றிடுங்க. இந்த 5 பொருளையும் நல்லா தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மாற்றி வச்சுருங்க. இதை ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேனில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணி, அதுவும் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 3 கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நான் தோலை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கினதும் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 4 பச்சை மிளகா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. இப்போ இது எல்லாம் வதங்கினதும் நம்ம புளிச்சக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு கட்டு புளிச்சக்கீரை. என்னோடய கட்டு வந்து பெருசாக இருந்தது, ஸோ அதனால் நான் எடுத்துருக்கேன். இப்போ உங்கள் கட்டு சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 கட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ கீரை வதங்கினதுக்கப்புறம் பாதி கீரை ஆகிடும். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ எண்ணெய் நிறைய தேவைப்படும். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பவுடர் வந்து 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஸ்லோவிலே இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும், அது வரைக்கும் நம்ம அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது கோங்குரா தொக்கு ரெடி. இது வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அயன் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.